விழுப்புரம் அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருநங்கைகள் பூசாரிகள் கையால் தாலி கட்டிக்கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கிராமத்தில் புகழ்பெற்ற கூத்தாண்டவர் கோயில் உள்ளது. அங்கு ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் சாகை வார்த்தலுடன் தொடங்கியது. இதில் தமிழகம் மட்டுமன்றி டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட பல நகரங்களிலிருந்தும் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்தும் வந்துள்ள ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் பங்கேற்றுள்ளனர். கூவாகம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அரவான் சுவாமி கண் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மணப்பெண்கள் போல் அலங்கரித்து கொண்டு வந்த திருநங்கைகள் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தி அரவானை கணவனாக நினைத்து கொண்டு பூசாரிகளின் கையால் தாலி கட்டி கொண்டனர். பின்னர் திருநங்கைகள் கும்மி அடித்து ஆடி பாடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் கூத்தாண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் தாலி கட்டிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலி அறுத்துருவோம். நீங்கள் கேட்கலாம், என்ன இப்போ தாலி கட்டிட்டு இவ்வளோ அழகா இருக்காங்க, நாளைக்கு விதவை ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். எங்கள் புராண கால சந்ததிகள் சம்பிரதாயங்கள் மாறக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் தாலி கட்டி தாலி அழுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு சந்தோஷமா எங்களுக்கு இருக்கு. இந்த வருஷம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா வருஷம் வந்து நாங்கள் கோயிலுக்குள்ள போகும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம். இந்த ட்ரிப் ரொம்ப ஃப்ரீடமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சலுகை கொடுத்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப தாலி கட்டி சந்தோஷமா நாங்கள் வந்திருக்கோம். இதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ப்ளஸ் சந்தோஷமான ஒரு விஷயம். கடவுள் கண்டிப்பாக எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்றுவார், எங்களுக்கு நல்லது செய்கிறாரு. அதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்து வருஷம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். கூத்தாண்டவர் கோயில் தேரோட்டம் இன்று காலை நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து அரவான் பலி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அப்போது கணவனை இழந்ததாக கருதி திருநங்கைகள் தாலிகளை அறுத்து விதவை கோலம் பூண்டு சோகமயமாக காணப்படுவர். பின்னர் அனைவரும் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வர். கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.